நான் பக்கத்தில் உட்காந்து ஒரு சீனே எடுத்து நடித்தாச்சு அந்த படம் ஃபுல்லாக. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படமே வந்து ஒரு மேஜிக் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வந்து ஃபரானான்னு ஒரு மூவி பண்ணோம் நெல்சன் சார். அதுக்கப்புறம் கவினா நான் கால் பண்ணார், இந்த மாதிரி செல்லம் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், கதை உனக்கு ஓகேனா நீ பண்ணு அப்படின்னு. இன்னும் ஓகேனா பண்ணா எனக்கு அதுலேயே ஷாக்கு, என்னது எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுச்சு. அப்புறம் சதீஷை நான் கால் பண்ணிட்டு, ப்ரோ ஐ எம் சதீஷ் கோரியோகிராஃபர், கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சொன்னோன்னே தெரியும்ண்ணா ஓகேண்ணா இந்த மாதிரி கதைலாம் சொன்னார். இப்படிலாம் இருக்கும். மெயினாக அந்த படம் டைட்டிலே வந்து புளியா சொல்லியே வந்து என்னை வச்சு தான், டீசர்லையும் சரி ட்ரைலரும் சரி, அது ரொம்ப அருமையாக அமைஞ்சுது. அண்ட் சொன்னோன்னே நான் இந்த மாதிரி பொதுமக்களுக்கு ஸோ சொன்னோன்னே இங்கே பாரு, நான் உங்ககிட்ட இது பண்ணுறியா பண்ணலன்னா நான் கேட்கல, நீ தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொன்னார். ஸோ அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அண்ட் இந்த படத்தில் நடக்கும்போது இது ஒரு பெரிய ஒரு லாங் ஸ்டோரி தான். ஏகப்பட்ட சீனில் வந்து சோஷியல் அவேர்னஸும் நான் பண்ணியிருக்கேன். அது படம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் விடிவி கணேஸ்வர், நான் விடிவி படத்தோட பெரிய ஃபேன். ஸோ அவரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஹரிஷனா விஷுவலாக வந்து பயங்கரம். எல்லாருமே எங்கிட்ட சொல்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்கிறாங்க விஷுவல்ஸ்லாம். ஸோ சூப்பராக வந்திருக்குண்ணா, தேங்க்யூ. உங்களோட அந்த டிஓபியில் நான் நடிச்சிருக்கேன்னு ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஜென் மார்ட்டின் அண்ணா, நான் யூஸ்வலாக நான் வந்த பிளாட்ஃபார்மே வந்து இந்த டிக்டாக் மியூசிக்கலி டைம்ஸில் தான் வந்தேன். ஸோ அவரோட ஒர்க் தாடாலேருந்து நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ அவரோட மியூசிக்கில் நான் வந்து ஒரு பாட்டாக இருக்கிறேன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் அந்த 3Dயோட அந்த பேஸ் கிட்டார் வெர்ஷன் தனியாக அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ அது ரொம்ப அடிக்டிவாக இருந்துச்சு. அண்ட் ப்ரீத்தி ஜி,